இன்னைக்கு வீடியோவில் இந்த அயனிக் ஈக்விலிபிரியம் சாப்டரில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம். பொதுவாக நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இல்லையா, குடிநீர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரிங்கிங் வாட்டருடைய pH லெவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம கேட்டோன்னே என்ன சொல்கிறோம், 7 அப்படின்னு சொல்கிறோம். 7 அப்படிங்கிறது நியூட்ரல் கண்டிஷன். அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆசிடாகவும் இல்லாமல் பேஸாகவும் இல்லாமல் நியூட்ரல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், போத் H+ ஐயான்ஸ் அண்ட் OH- ஐயான்ஸ் சம அளவில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆசிட் அப்படின்னு சொல்லும்பொழுது H+ ஐயான்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம், அசிடிக்னு சொல்கிறோம். பேஸ்னு சொல்லும்பொழுது நம்பர் ஆஃப் OH- ஐயான்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது பேசிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை நீங்கள் காரத்தன்மைன்னு சொல்கிறீங்க தமிழில். ஸோ இப்போ இந்த ஆசிட் பேஸ் ரெண்டுமே சம அளவில் இருக்கும் பொழுது H+ ஐயான்ஸ் அண்ட் OH- ஐயான்ஸ் சம அளவில் இருக்கும்பொழுது அந்த திரவம் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருக்குது, அதாவது pH 7 இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அப்படி தான் இருக்குது. சார் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் H2O தானே இருக்குது, அதில் எப்படி நமக்கு H+ ஐயான்ஸ் OH- ஐயான்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அது சம அளவில் உங்களுக்கு அந்த வாட்டரில் இருக்கிறதுனால தான் அதோட pH நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது 7 இருக்குது. சப்போஸ் அது ஆசிடாக மாறணும் அப்படின்னா நீங்கள் அதில் H+ ஐயான்ஸை கூட்டணும், அல்லது பேஸாக மாற்றணும் அப்படின்னா அதில் OH- ஐயான்ஸை கூட்டணும். வெளியிலேருந்து நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும், ஆசிடையோ பேஸே ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆசிடாகவும் பேஸாகவும் மாற முடியும். ஸோ இந்த அடிப்படையிலேயே நம்ம ஒரு ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஆசிட் பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட்டரில் எப்படி டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். pH ஸ்கேல்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரம் 1 to 14 சொல்கிறோம் பாருங்கள். அந்த ஸ்கேலுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய pH ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஆசிடிக் கண்டிஷன் சொல்கிறோம். 7ஆம் நம்பரில் வரும்போது அதை நம்ம நியூட்ரல் கண்டிஷன் சொல்கிறோம். மோர் தென் 7, அதாவது 8 to 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்னு சொல்கிறோம். அப் டு 14 வரைக்கும் தான் உங்களுக்கு pH ஸ்கேல் இருக்குது. அதையும் நம்ம அடுத்து பார்ப்போம், இந்த டாபிக் அப்புறம் அடுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டரில் அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த ஸ்கேலை கொண்டுட்டு வரோம் கிட்டத்தட்ட. ஸோ இதை நம்ம இப்போ டெக்ஸ்ட் புக்கில் என்டர் ஆகும், அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். We have learned that when an acidic or basic substance is dissolved in water, depending upon its nature, it can either donate or accept a proton. In addition to that pure water itself, a little tendency to dissociate. One water molecule donates a proton to another water molecule. This is known as auto-ionization of water and it is represented as below அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு தான் நடத்திட்டு இருக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, சார் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு சொல்லி. நான் அதை தமிழில் உங்களுக்கு, அதாவது டெக்னிக்கல் டேர்ம் தான் நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறேனே தவிர மற்றபடி விஷயம் எல்லாம் ஒன்று தான். சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கோட நீங்கள் கையில் சப்போஸ் டெக்ஸ்ட் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் பேசக்கூடிய விஷயத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். அப்போ கண்டிப்பாக புரிஞ்சிடும், ஒன்றும் இப்போ கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் +2 பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் காலேஜ் சேரும்பொழுது அங்கே உங்களுக்கு தமிழ் மீடியம் இருக்க போகிறது, அங்கே இங்கிலீஷ் மீடியம் தான் வருது திரும்பவும். அதனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு நல்லது தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம் தான் நான் மாற்றி இங்கிலீஷில் சொல்கிறேனே தவிர உங்களால் தமிழில் புரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் பார்க்குறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோங்க, தமிழ் மீடியம் புக்கை. நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சப்ஜெக்டோடைய கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிக்காமல் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு கான்செப்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னத்துக்கு நினச்சி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அடிப்படையில் வரக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிட் பேஸ்ன்னு சொல்லும்பொழுது அசிடிக் அப்படின்னு சொல்லும்போது H+ ஐயான்ஸை டொனேட் பண்ணணும். பேஸ் அப்படின்னு சொல்லும்போது OH- ஐயான்ஸை டொனேட் பண்ணணும். இதை நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஆசிட் பேஸ்ன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ்ன்னு சொல்லும்பொழுது இங்கே வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து H2O மாலிகூல்ஸ் தானே, அவர் எப்படி உங்களுக்கு ஆசிடாகவும் பேஸாகவும் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், வாட்டர் மாலிகூல் பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி H2O இருக்கார் அப்படின்னா இந்த H2O மாலிகூல் எப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம், ஹைட்ரஜன் இங்கே 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதா சொல்கிறோம். ஆக்சிஜனில் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, டைபோலார் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகுமா இருக்கும், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸுமா இருக்கும். ஏன்னா பொலாரிட்டி வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் ஆட்டம் உங்களுக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வந்து தான் பக்கம் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ பொலாரிட்டி கிரியேட் ஆகி இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஆகுது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அனதர் H2O மாலிகூல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்வார் அப்படின்னா பக்கத்தில் இங்கே ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, இங்கே ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணியிருப்பார், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த ப்ளஸ் யார் கூட பாண்டிங்கில் இருக்கும்னா இந்த H2O மாலிகுல் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் கூட அட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி அட்ராக்ட் ஆகும்பொழுது இவர் இந்த ஆக்சிஜன் அந்த H+-ஐ ரிலீஸ் பண்ணி விடுவார். அப்படி ஆகும்பொழுது தான் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோனியம் அயனாக மாறுறாங்க, H3O+ மாறுறாங்க. அதுதான் H3O+ இப்படி தான் மாறுறது. ஓகேவா, இப்போது
அப்படி டொனேட் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் OH இருக்குது, அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இது பார்த்திங்கன்னா பேஸாக இருக்குது. ஓகேவா? இப்போ மாறின பிறகு ஆசிடாக மாறிட்டாங்க. ஏன்னா இப்போ இவர்கிட்ட H+ ஐயான்ஸ் இருக்குது. ஸோ டொனேட் பண்ணது OH மாறிட்டாங்க, அக்செப்ட் பண்ணவர் இப்போ H3 மாறுறாரு, H2+ இருக்கார், இப்போ OH- இருக்கார். ஓகேவா? இந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ்குள்ளேயே ரெண்டு பேருமே வாட்டர் மாலிகூல்ஸ் தான், பட் ஒருத்தர் கொடுக்குறதும் ஒருத்தர் வாங்குறதுமா இருக்கிறாங்க. அப்போ H+ ஐயான்ஸை ஒருத்தர் கொடுக்குறாரு, OH- ஐயான்ஸை ஒருத்தர் பிரிச்சுக்கிறாரு. அப்படி பிரியும்பொழுது H+OH சம அளவில் இருக்குது. அப்படி சம அளவில் இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கண்டிஷன்லேயே இருக்குது. ஏன்னா ஆசிட்னு சொல்லும்போது H+ ஐயான்ஸ் அதிகமாக இருக்கணும், பேஸ்ன்னு சொல்லும்போது OH- ஐயான்ஸ் அதிகமாக இருக்கணும். ரெண்டு பேருமே வாட்டரில் சம அளவில் இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த தண்ணியை குடிக்க முடியுது, நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. அமிலத்தன்மை அதிகமாகிடுச்சு, அசிடிக் கண்டிஷன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கும். பேஸ் ரொம்ப அதிகமாகிட்டாலும் ஓரளவு பேஸ் பிரச்சனை இல்லை, நம்ம உடம்பு வந்து அல்கலைன் பாடி தான். ஸோ மோர் தென் 7, 8 வரைக்கும் 8.5 கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது, நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே ரொம்ப போகும்போது பேசிக் கண்டிஷன் நமக்கு சில வாமிட்டிங் சென்ஸ்லாம் கொடுக்கும் அந்த தண்ணி. ஸோ அதெல்லாம் எப்படி சார் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அல்லது சம் சால்ட்டு எக்ஸஸ் ஆட் ஆகும்பொழுது, அன்வான்ட் சால்ட்லாம் ஆட் ஆகும்பொழுது சப்போஸ் பேஸாக மாறலாம் அல்லது அசிடிக்காக கூட மாறலாம். அதை ஆட் பண்ணக்கூடிய ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் சால்ட்டை பொறுத்து உங்களுக்கு மாறும். பட் அது அடுத்து பொதுவாக வாட்டரில் பார்த்தீங்கன்னா H+ and OH- ஐயான்ஸ் என்று சம அளவில் இருக்கிறதுனால இந்த மாதிரி டொனேட் பண்ணும்பொழுது இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால ஹைட்ரோனியமாகவும் OH- இருக்கிறதுனால எப்படி இருக்காங்க, உங்களுக்கு நியூட்ரல் கண்டிஷன்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ஆசிட்லேருந்து பேஸாக மாறியிருக்காரு, இவர் பேஸ்லேருந்து ஆசிடாக மாறியிருக்காரு, இவர் பேஸ்லேருந்து இப்போ ஆசிடாக மாறியிருக்காரு. ஸோ இதை காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர்னு சொல்லுவோமா? இதை பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறோம், காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம படித்தது தான், இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் பேஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஸோ இந்த above ionization one water molecule acts as an acid while the another molecule acts as a base. The dissociation constant of the above ionization, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். வாட்டரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது என்ன சொல்லணும், பொதுவாக கான்ஸ்டன்ட் எழுதும்போது ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராடக்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். ஓகேவா? ப்ராடக்ட் வந்து H2+ OH- டிவைடட் பை ரியாக்டன்ட் யார், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் தான் ரியாக்டன்ட். சார் வாட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டு வாட்டர் மாலிகூல் இருக்காங்களே, ஒரு வாட்டர் தான், ஸோ ஸ்கொயர்னு போட்டுருங்க, ஏன்னா இவரும் வாட்டர் தான். ஓகேவா? OH-Hன்னு சொல்லும்போது இவர் ஒரு வாட்டர் மாலிகூல், இவர் ஒரு வாட்டர் மாலிகூல், ஸோ பவர்லெஸ் ஸ்கொயர்னு கொண்டு வந்துருங்க. இது மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான், மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- டிவைடட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 2ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா 2 moles இருக்காங்க இல்லையா, அதனால் பவர் 2ன்னு கொண்டு வந்துடும். பட் இப்படி தான் கான்ஸ்டன்ட் எழுதணுமான அவசியம் இல்லை. ஏன்னா வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அவர் மேக்ஸிமமாக இருக்கார், அதே சமயத்தில் அவர் நம்ம கான்ஸ்டன்ட் கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அப்படி 1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம KW is equal to just இந்த ப்ராடக்ட் இருக்காங்களே ஹைட்ரோனியம் இன்ட்டு OH- இருக்காங்களே இவங்களை மட்டும் எழுதிக்கலாம். நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா கான்ஸ்டன்ட் நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக K இன்ட்டு 1 K தான் வந்துடும். ஸோ KWங்கிறது வாட்டருடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். KWங்கிறது வாட்டருடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- அயான்னு கொண்டுட்டோம். இது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம எழுதுறது. So KW represents the ionic product constant of water, அல்ல dissociation constant கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. It was experimentally found that concentration of hydronium ion in pure water is 1 into 10⁻⁻⁷. இதை கவனிங்களா, இந்த வாட்டருடைய இங்கே பாருங்கள், experimentally found that the concentration of hydronium ion in pure water is 1 into 10⁻⁷. வாட்டரில் இருக்கக்கூடிய H+ ஐயான்ஸுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஹைட்ரோனியம் அப்படிங்கிறது என்ன, H+ ஐயான்ஸ் தான். ஸோ அந்த ஹைட்ரோனியம் அயானுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1 into 10⁻⁷ சொல்லிட்டாங்க. எத்தனை டெம்பரேச்சரில், 25 டிகிரி செல்சியஸில். ஏன் சார் 25 டிகிரி செல்சியஸுங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும், டெம்பரேச்சர் நான் சொல்லி தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, pH அப்படிங்கிறது, அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலோ அல்லது டெம்பரேச்சரை டிக்ரீஸ் ஆகினாலோ இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டில் வேரி ஆகும். அதனால் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் 25 டிகிரி செல்சியஸில் 1 into 10⁻⁷ அப்படிங்கிறது இந்த ஹைட்ரோனியம் அயானோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்ன, இந்த வாட்டர்லேருந்து H+ ஐயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்பர் ஆஃப் H+ ஐயான்ஸ் எந்த அளவுக்கு டிசோசியேட் ஆகிருக்காங்களோ அவருடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 into 10⁻⁷ at 25 டிகிரி செல்சியஸ். இவர் 1 into 10⁻⁷ அப்படின்னா கண்டிப்பாக OH அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒரு வாட்டர் மாலிகுலில் H+ ஐயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதே அளவில் தானே OH- ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா H2 அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், இப்படி தானே எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி வாட்டர் மாலிகுல் இருக்காங்க, இவரை கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இவர் ஒருத்தர் தானே மாறுறாங்க. ஸோ இது H+ஆக மாறுது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OH- மாறுது.
அப்போ இவர் OH மைனஸ் இவர் H ப்ளஸ்ன்னு சொல்லும் பொழுது இவர் ஒரு பார்ட்டில் இருக்கார், இவர் ஒரு பார்ட்டில் இருக்கார். அப்போ இவர் 1 × 10⁻⁷ அப்படின்னா கண்டிப்பாக இவர் 1 × 10⁻⁷ தான் இருக்கணும் at 25 டிகிரி செல்சியஸில். So, since the dissociation of water produces equal number of hydrogen ion and OH minus ion, அதுதான் இதில் மீன் பண்ணுறாங்க. The concentration of OH minus ion is also equal to 1 × 10⁻⁷ தான் இருக்கணும். ஏன்னா ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை ரெண்டாக உடைக்கும் பொழுது H plus ions OH minus ions ஈக்குவலாக பேலன்ஸாக உடைக்க எடுக்கும் பொழுது இவருடைய அளவும் சம அளவில் தான் இருக்கிறாங்க. ஹைட்ரஜன் பார்க்காதீங்க, இவர் ஒரு பார்ட்டாக பாருங்கள், இவர் ஒரு பார்ட்டாக பாருங்கள். ஏன்னா H plus OH minus ion தான் டிசோசியேட் ஆகிறாங்க. ஸோ இவர் ஒரு பங்கு அப்படின்னா இவர் ஒரு பங்கு. ஸோ இவர் 1 × 10⁻⁷ இவர் 1 × 10⁻⁷ தான். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே 1 × 10⁻⁷ தான். Therefore, the ionic product of water at 25 degrees Celsius is dissociation constant is equal to hydronium ion into OH minus ion. நம்ம பார்த்தது தான் அப்படியே எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 × 10⁻⁷ into 1 × 10⁻⁷. மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1 × 10⁻⁴. வாட்டரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁴. இந்த 14 தான் உங்களுக்கு இந்த டோட்டல் 14 சொல்கிறோம் இல்லையா, இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு pH ஸ்கேல்லே 1 to 14 வரைக்கும் வர்றது. இதை நம்ம அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ உங்களுக்கு ஆசிட் அண்ட் பேஸ், ஓகேவா, ஆசிட் அண்ட் பேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரம் 1 to 14 வர்றதுங்கிறது இந்த அடிப்படையிலேருந்து அங்கே வர்றது. ஓகேவா? ஸோ அப்போ ஆசிடோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் 1 × 10⁻⁷, பேஸோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் 1 × 10⁻⁷, ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 10⁻⁴ மாறுது. ஸோ இங்கே பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, டெம்பரேச்சர் அப்படி, அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்ட்னு சொல்லி 0 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1.14 × 10⁻⁻15. அதே 10 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 2.95 × 10⁻⁻15. 25 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁴. இப்போ பார்த்தது. அதே டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2.71 × 10⁻⁴. 50 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 5.32 × 10⁻⁴. ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேரி ஆகிட்டே போகுது பாருங்கள். ஓகேவா? அதனால தான் pH அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் 1 மார்க்கில் உங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லைக் ஆல் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KW இஸ் ஆல்சோ எ கான்ஸ்டன்ட் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். த டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர், அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து ஹீட் ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது. இங்கே வாட்டர் மாலிகுல் பாண்டை டிசோசியேட் பண்ணுறாங்க, H+ ஆகும் OH- ஆகும் டிசோசியேட் பண்ணுறாங்க. அப்படி டிசோசியேட் ஆகும்பொழுது ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த வாட்டர் மாலிகுல்ஸ். அது எக்ஸோதெர்மிக் கிடையாது, எண்டோதெர்மிக். ஸோ அப்படி ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பாண்டு பிரேக்கிங் நடக்குது H+க்கும் OH-க்கும். ஸோ அப்போ அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த KWங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா KWங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். KW அப்படிங்கிறது என்ன? வாட்டருடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். த டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வித் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். The concentration of hydronium ion and OH- ion also increases and hence the ionic product also increases. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய H+ ions and OH- ions இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர் மாலிகுல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோலார் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே H+ ions and OH- ions சொல்லி டிசோசியேட் ஆகிட்டே இருப்பாங்க, கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிட்டே இருப்பாங்க. சார் அப்போ நீங்கள் சொல்லலாம் ஏற்கனவே இப்போ டிசோசியேட் ஆகும் தானே சொன்னீங்க, கரைஞ்சி போகும் தானே சொல்கிறீங்க, அதாவது H+ ions OH- சொல்லி பாண்டை பிரேக் பண்ணிட்டு தானே போகணும்னு சொல்கிறீங்க. இப்போ திரும்ப அதிகப்படுத்துவாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 × 10⁻⁷ அப்படின்னு சொல்கிறோம். H+க்கும் OH-க்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁴ சொல்கிறோம். அது 25 டிகிரி செல்சியஸில் எல்லா வாட்டர் மாலிகுல்ஸும் டிசோசியேட் ஆகலை. அந்த டிசோசியேஷன் அளவு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁴ ஒரு குறிப்பிட்ட அளவு வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் H+ ஆகும் OH- ஆகும் டிசோசியேட் ஆகியிருக்காங்க. நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸும், அதாவது பாண்ட் பிரேக் ஆகாமல் H2O மாலிகுல்ஸாகவே இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டை பிரேக் பண்ணிட்டு H+ ஆகும் OH- ஆகும் டிசோசியேட் ஆகுவாங்க. அப்போ உங்களுக்கு அதிக அளவில் H+ and OH- இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அவருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள்.
ஸோ 25 டிகிரியில் ஒரு மாதிரியும் 40 டிகிரியில் 2.7 × 10^14, 50 டிகிரி செல்சியஸில் 5.30 × 10^-14 சொல்லும்பொழுது உங்களுக்கு அதிக அளவில் அந்த டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா, ஏன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, a neutral aqueous solution like NaCl solution, the concentration of hydronium ion is always equal to the concentration of OH minus ion, whereas in case of an aqueous solution of a substance which may behave as an acid or base, the concentration of hydronium ion will not be equal to OH minus. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது அடிப்படையில் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் பேசிக்லாம் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நியூட்ரல் அக்வஸ் சொல்யூஷன் சொல்கிறாங்க. யாரும் நியூட்ரல் அக்வஸ் சொல்யூஷன் சொல்கிறாங்க? NaCl சொல்கிறாங்க. ஏன் NaClங்கிறது ஆசிட் கிடையாதா, பேஸ் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. NaClன்றது உருவாகிறதே ஆசிட் பேஸோடைய ரிசல்ட்டில் தான் சால்ட்டாக வந்திருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, ஆசிட் பேஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் HCl ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு சால்ட் உற்பத்தி ஆகும். NaClஆகவும் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிருப்பாங்க இல்லையா. இந்த NaClங்கிறது இப்போ ஒரு சால்ட், இவர் ஒரு நியூட்ரல் கண்டிஷனில் இருக்கார். ஆனால் இவர் ஆசிட், இவர் பேஸு. இதாவது உருவான பொருள் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இந்த நியூட்ரலாக இருக்கக்கூடிய NaCl எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது ஆசிடாகவும் மாறாது, பேஸாகவும் மாறாது, நியூட்ரல் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்போது the concentration of hydronium ion is always equal to the concentration of OH minus ion. வாட்டரில் இருக்கக்கூடிய H+ ions OH minus ions எந்த விதத்துலையும் மாறுபாடு ஏற்படுத்துறதே இல்லை. H+ ions அதிகரிக்கிறதோ அல்லது OH minus ions அதிகரிக்கிறதோ எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்துறது இல்லை. யாரால? NaCl-ஆல. whereas in case of an aqueous solution of a substance which may behave as an acid or base, the concentration of hydronium ion will not be equal to OH minus ions. ஒரு சப்ஸ்டன்ஸால் ஒரு சொல்யூஷன் ஆசிடாவோ பேஸாவோ மாறுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய H+ ionsம் OH minus ionsம் சம அளவில் இருக்காது அப்படின்றாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. NaCl நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது H+ and OH minus ions சம அளவில் இருக்கிறாங்க, பேலன்ஸ்டாக இருக்காங்க. அப்போ அது நியூட்ரல்னு சொல்லிடுறோம். சில சப்ஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் H+ ionsை கூட்டலாம் அல்லது OH minus ionsை கூட்டலாம். அப்படி கூட்டும்பொழுது அவர் ஆசிடாக பிஹேவ் பண்ணலாம் அல்லது பேஸாக பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறாங்க. அதாவது NaCl வச்சு சொல்லலை, NaCl இல்லாமல் வேறு யாரையாவது நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா யார் ஒருத்தர் அதிகமாக இருக்காங்களோ H+ ionsோ அல்லது OH minus ions அதிகமாக இருந்தாங்கன்னா பேஸாகவும் ஆசிடாகவும் ஆக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. We can understand this by considering the aqueous solution of HCl is an example. In addition to auto ionization of water, the following equilibrium due to the dissociation of HCl also exists. ஆட்டோ அயனைசேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து தண்ணி என்ன செஞ்சுக்குது, H+ ஆகும் OH minus ஆகும் டிசோசியேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதான் ஆட்டோ அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஆசிடாக மாறணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸை பொறுத்து ஆசிடாகவும் பேஸாகவும் மாறும்னு சொல்லி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அக்வஸ் HCl அப்படின்னா என்ன, வாட்டரில் எடுத்துருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்படி ஆட் பண்ணும்பொழுது நம்பர் ஆஃப் H+ ions வாட்டரில் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அந்த வாட்டர் என்ன ஆகுது, இப்போ உங்களுக்கு ஆசிடாக மாறுது. ஏன், நம்பர் ஆஃப் H+ ions அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவார் இல்லையா HCl. இது நமக்கு தெரியும் இல்லையா. HCl அப்படிங்கிறது எப்படி டிசோசியேட் ஆகும், பொதுவாக வாட்டரில் HCl எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசோசியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி மாறும், H+ ஆகும் Cl- ஆகும் டிசோசியேட் ஆகும். இந்த H+ ions உங்களுக்கு வாட்டரில் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வாட்டரில் இருக்கக்கூடிய H+ ions இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட்ரோனியம் அயன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு வேரி ஆகுது. அப்போ பொதுவாக 1 × 10^-14 அப்படிங்கிறது நியூட்ரல் கண்டிஷனாக சொன்னோம். பட் இப்போது 1 × 10^-7 H+ இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா H+ and OH அப்படின்னு சொல்லும்போது 1 × 10^-7 1 × 10^-7 சொன்னோம். பட் இப்போ ஆசிடோடது 1 × 10^-7 தான் கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா H+ ions அதிகமாகிட்டாங்க. அப்போ உங்களுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் மாறுபடுது. அதை பொறுத்து நம்ம என்ன சொல்கிறோம், அவர் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். In this case, in addition to the auto ionization of water, HCl molecule also produces hydronium ion by donating a proton to water. Here, hydronium ion is greater than OH minus ion. அதை நம்ம பேசுனது தான் இப்போ திரும்ப சொல்கிறாங்க. HCl molecules வாட்டரில் H+ ions ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஹைட்ரோனியம் என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு அதிகமாகுது OH விட. அதனால் இப்போ என்ன ஆகுது, அசிடிக் கண்டிஷனுக்கு மாறுது. இட் மீன்ஸ் தட் அக்வஸ் சொல்யூஷன் HCl சொல்யூஷன் இஸ் அசிடிக். சிமிலர்லி இன் பேசிக் சொல்யூஷன் சச் as அமோனியா ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி டிசோசியேட் ஆகும், OH minus ions ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன ஆகும், உங்களுக்கு OH minus ions ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஏன்னா NaOH என்ன செய்யும், உங்களுக்கு Na+ ஆகும்
OH மைனஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது உங்களுக்கு பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதே அளவில் 1 × 10⁻⁷ வாட்டர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. H+ விட OH அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அதனால் இப்போ நியூட்ரல் கண்டிஷனில் கிடையாது, இப்போ பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அக்வஸ் சொல்யூஷன் எப்போது நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும் பொழுது. அதே சமயத்தில் இப்போ இந்த அமோனியாவை எப்படி சார் பேஸ்னு சொல்கிறாங்க? அது சொல்லிட்டீங்க, OH மைனஸ் டிசோசியேட் ஆகும்போது பேசிக் கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அமோனியாவை பேஸ்னு சொல்கிறீங்களே, அது எப்படி OH ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, இல்லை அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னா, NH3 இருக்கார் இல்லையா, இதில் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்காரு நைட்ரஜன். நைட்ரஜன் என்ன செய்யற அப்படின்னா புரோட்டான் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த ஆசிட் பேஸ் ஸ்டடி பண்ணும்பொழுது அரினிஸ் கான்செப்ட் படி பார்த்தோம், லாரி பிரான்ஸ்டட் படி பார்த்தோம், தென் லீவிஸ் ஆசிட் பேஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஒருத்தர் புரோட்டானை அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், அவரை பேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்வார் அப்படின்னா H+ ஆன்சை அக்செப்ட் பண்ணுவார். அப்படி அக்செப்ட் பண்ணும்பொழுது இந்த அம்மோனியா எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, பேஸை ஆக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்படி பேஸ் ஆக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வாட்டர் எப்படி ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே பேசிக் கண்டிஷன் நோக்கி போகுது. H+ அளவு குறைஞ்சிருச்சு வாட்டரில், அம்மோனியா வந்து உங்களுக்கு NH4 மாறுது அப்படின்னா அப்போது OH உடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்குது, H+உடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் H+உடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது? இந்த NH3 என்ன செய்கிறாரு, H+ஐ உறிஞ்சிக்கிறாரு, NH4 கன்வெர்ட் பண்ணிக்கிறார். இவர் எப்படி மாறிக்கிறாரு, NH4 மாற்றிக்கிறார், அம்மோனியமாக மாறுறாரு. இந்த NH4 பார்த்தீங்கன்னா NH4+ மாறுறாரு. அப்போது H+உடைய கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த NH3 காரணமாக இருக்குது. அப்போது OH கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக தெரியுமா, ஏன்னா H+உடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது இல்லையா. அப்போ அது மூலிமா உங்களுக்கு பேஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இவரை மாதிரியே இவரை நம்ம எடுத்துக்க முடியாது. இவர் OHலாம் கொடுக்க மாட்டார், பட் H+உடைய கான்சன்ட்ரேஷனை அம்மோனியா அட்ராக்ட் பண்ணுவார். அந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய பேராஃப் எலக்ட்ரானை வச்சு அப்படி அட்ராக்ட் பண்ணும்பொழுது H+உடைய கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகிறது மூலிமா OH கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவே தெரியுது. அப்போ உங்களுக்கு பேஸாக மாறுதுன்றதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அது பேஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா OH இஸ் கிரேட்டர் தென் ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நீங்கள் இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உங்களால் நிறைய 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பொறுமையாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் இன் எ ஃப்ரூட் ஜூஸ் which contains 2 × 10⁻³ moles of hydronium ion. Identify the nature of the solution சொல்லிட்டாங்க. நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ஆசிடுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ மோல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 10⁻³ சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க, அவர் ஆசிடா பேஸான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா 2 × 10⁻³ அப்படிங்கிறது ஹைட்ரோனியம் அயான் H+ அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷன். 14ல் 2 × 10⁻³ போக ரிமைனிங்காக இருக்கக்கூடியதான் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு பேஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு ஐடியா வச்சுப்போம். பட் மேத்தமெட்டிக்கல் எப்படி அதை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டோம். நமக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் தெரியும், வாட்டரோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்ன, இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரோனியம் அயான் இன்ட்டு OH மைனஸ் அயான், மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான். எனக்கு வேண்டியது OH, ஸோ OH லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுவோம், KW மேலே கொண்டு வந்துடுங்க, டிவைடட் பை ஹைட்ரோனியம். மேத்தமெட்டிக்கலாக OH லெஃப்ட்டில் வந்துடும், KW மேலே போய்டும், ஹைட்ரோனியம் அயான் கீழே வந்துடும். எனக்கு KW நல்லா தெரியும், டிசோசியேஷன் ஆஃப் வாட்டரோட டிசோசியேஷன் கான்சன்ட்ரேட் இருக்கு இல்லையா, 1 × 10⁻14 சொல்லி அதை மேலே கொண்டு வந்துடுங்க. ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க, 2 × 10⁻³ கொண்டு வந்துடுங்க. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது 5 × 10⁻12 மோல். ஓகேவா? இது டிவைட் பண்ண பிறகு எனக்கு கிடைக்கக்கூடியது. இந்த 5 × 10⁻12 மோல் அப்படிங்கிறது 2 × 10⁻³ கூட கம்பேர் பண்ணுறீங்க, யார் ஆசிடோட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. 2 × 10⁻³ இருக்குது, 5 × 10⁻12 இருக்குது. யார் பிக் நம்பர்னு நினைக்கிறீங்க? இவர் தான் மேக்ஸிமமாக தெரிவார். 2 × 10⁻³ இது 5 தான், பட் இன்ட்டு 10⁻12. ஸோ யார் மேக்ஸிமம் நம்பர்னு கேட்டிங்கன்னா இவர் தான் பிக் சைஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆசிட் அதிகமாக இருக்குதா பேஸ் அதிகமாக இருக்குதான்னு பாருங்களேன். கண்டிப்பாக H+ அயான்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சொல்யூஷனில் H+ அயான்ஸ் அதிகமாக இருக்கார் அப்படின்னா அந்த சொல்யூஷன் அசிடிக் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஃப்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அசிடிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்களேன், 2 × 10⁻³ இஸ் கிரேட்டர் தென் 5 × 10⁻12. அப்போது H+ அயான்ஸ் மேக்ஸிமமாக இருக்காங்க அப்படின்னா அந்த வாட்டர் எப்படி இருக்குது, அசிடிக்காக தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், ஜூஸ் இஸ் அசிடிக் இன் நேச்சர், ஏன்னா ஹைட்ரோனியம் அயான் OH விட அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஜூஸ் அசிடிக்காக தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கொஸ்டின்லேயே கெஸ் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு சொல்லிட்டோம்
டோட்டலாக ஒரு வாட்டர் நியூட்ரல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது H+ ions அண்ட் OH- ions சம அளவில் இருக்கும்பொழுது 1 × 10⁻⁻⁴ சொல்லிட்டோம். ஏன்னா H+ ions ஓட 1 × 10⁻⁷, OH- ion-ஓடது 1 × 10⁻⁷, ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 10⁻⁴ சொல்லிது. தான் டோட்டல் ஸ்கேல் 1 to 14 வரைக்கும் தான் டோட்டலாக ஸ்கேல் நம்பர். இதில் 2 × 10⁻³ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அசியூம் பண்ணிலாம் இவர் தான் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹைட்ரோனிமியான்னு சொல்லி. பட் நம்ம அப்படி கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது. மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி சால்வ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவர் அசிடிக்காக தான் இருக்கார். ஓகேவா? ஏன்னா இது பிக் சைஸ் நம்பராக இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அசிடிக்காக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கிளியராக சொல்லிட முடியும். அதே மாதிரி இன்னொரு எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5. At a particular temperature the Kw of neutral solution was equal to 4 × 10⁻⁴. Calculate the concentration of hydronium ion and OH- ion சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட், அதனால தான் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அப்படின்னா என்ன ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் நியூட்ரல் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு அவரோட நியூட்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4 × 10⁻⁴ சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய Kw வேல்யூ அது. அவர் எந்த சொல்யூஷன்லாம் சொல்லலை, வாட்டர்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சொல்யூஷனுடைய Kw வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 10⁻⁴ சொல்லிட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயனும் OH- ion எப்படி தனித்தளவில் பாதியாக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஈஸியாக பார்த்தவொடனே சொல்லிடலாம். ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 × 10⁻⁷, 2 × 10⁻⁷ அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி எடுத்தால் உங்களுக்கு 4 × 10⁻⁴ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேத்தமெட்டிக்கலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது சால்வ் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கலாக எப்படி எடுத்துக்கிட்டலாம்னா ஹைட்ரோனியம் அயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H3O+ சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி OH பார்த்தீங்கன்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- ion சொல்கிறோம். இது Kw வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். Kw வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? Kw வேல்யூ நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் 4 × 10⁻⁴ சொல்லிட்டாங்க. இதுதான் Kw வேல்யூ. 4 × 10⁻⁴ அப்படிங்கிறது Kwவோட வேல்யூ. அப்போது 4 × 10⁻⁴ எடுத்துக்கிறோம். இவங்கள நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, இவரையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஏன்னா இவங்கள தான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. பட் நமக்கு டோட்டலாக Kw வேல்யூ நமக்கு தெரியும், கொடுத்தது 4 × 10⁻⁴ சொல்லி. இப்போ இந்த x² வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 4 × 10⁻⁴ கொண்டு வந்துருங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு √4 × 10⁻⁴ எடுத்துக்கங்க. ஸோ அப்படி ஸ்கொயர் ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 × 10⁻⁷ இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு இதுதான் ஆன்சராக இருக்குது. எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சராக இருக்குது. ஓகேவா? இதுதான் எக்ஸ் வேல்யூ. அப்போ இதான் இதுக்கான ஆன்சர். யாருக்கான ஆன்சர்? இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா? கால்குலேட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயன் அண்ட் OH- ion சொன்னாங்க இல்லையா? அதுக்கான ஆன்சர் தான் இங்கே நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கிறது. என்ன? 2 × 10⁻⁷ அப்படிங்கிறது. ஹைட்ரோனியம் அயன் அண்ட் H+ ions பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது தனித்தனியாக இருக்கும்பொழுது அப்போ தான் நமக்கு எப்படி இருக்கும்? 4 × 10⁻⁴ வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதோ டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்லாம் நினைக்காதீங்க. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அதனால் கவனமாக படிங்க. சப்போஸ் புரியல 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும். எனக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து தமிழில் சொல்கிறது எனக்கு சில வார்த்தைகள் தப்பாக சொல்லுன்றதுனால தான் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் அப்படியே பயன்படுத்துகிறேன். அதனால் கொஞ்சம் டெக்ஸ்ட் புக் வச்சு உங்கள் தமிழ் மீடியம் டெக்ஸ்ட் புக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த pH ஸ்கேலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி க்ரோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை க்ரோ பண்ணும்பொழுது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது சமச்சீர் கல்வி படிக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அதிக அளவில் ப்ரொமோட் ஆகும். அப்படி ப்ரொமோட் ஆகும்பொழுது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ கிராமப்புறங்களில் மாணவர்களுக்கு வந்து டியூஷன் கூட போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நான் எல்லா சாப்டரும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் போய் ரீச் ஆனிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.